இது தரணிகா குட்டியோட 4th பர்த்டே. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணது 4th பர்த்டே. மேக்ஸிமம் எங்கள் அம்மா வீட்டில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பர்த்டே எங்கள் அம்மா வீட்டில், செகண்ட் பர்த்டே அம்மா வீட்டில், 4th பர்த்டே அம்மா வீட்டில், 3rd பர்த்டே மகாராஷ்டிராவில். இந்த பர்த்டேக்கு வந்து அப்பா மிஸ்ஸிங்கு. அப்பா வந்து 3 பர்த்டேக்குமே மிஸ்ஸிங் தான். போன 3rd பர்த்டேக்கு மட்டும் நாங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற கொலீக்ஸ் மட்டும் வச்சு. இந்த வாட்டி நாங்கள் ஊரில் இருந்ததால் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்கு. இந்த வாட்டி எப்படியாவது நாங்கள் மகாராஷ்டிரா ஓடிடலாம், இந்த வாட்டி அப்பா கூட செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு ஆசையாக தான் இருந்தோம். எங்களுக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்ததால் வந்துட்டு வர முடியல மகாராஷ்டிராவுக்கு. ஸோ அதனால் வீட்லேயே செலிப்ரேட் பண்ண அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்தோம்னா நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ண முடியும். அங்கும்போது ஃபேமிலி எல்லாருமே, மாமனார் மாமியார், எங்கள் அம்மா, என் தம்பியோட ஒய்ஃபு, என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு, அவளோட பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா, எங்கள் அத்தை பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. சிம்பிளாக வீட்லேயே சூப்பராக செலிப்ரேட் பண்ண பர்த்டே இது சொல்லலாம். இந்த டெக்கரேஷன் வந்து என் தம்பி ஒய்ஃபு தான். ஆக்சுவலி இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே வீட்டிலே இருந்துச்சு. பலூன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினது, புதுசாக பெருசாக எதுவும் வாங்கலை. பாப்பா மாட்டியிருக்க அந்த பட்டர்ஃப்ளையும் பலூன்ஸ் இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. அந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக என் தம்பியோட ஒய்ஃபு தான் பண்ணால், அவளோட பொறுப்பு அது ஃபுல்லாகவே. நானும் என் தம்பி ஃபுல்லாக சமையல் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் நல்லா பிரியாணி பண்ணுவான். ஸோ அதனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி கொடுத்தது நான், மற்றபடி எல்லாமே என் தம்பி தான் சமைச்சான். இந்த பலூன்ஸ் ஊதுனது நானும் என் கொழுந்தனார் ஒய்ஃபும், நானும் ராஜியும் தான் வந்துட்டு பலூன்ஸ் ஃபுல்லாகவே ஊதுனது நாங்கள் 2 பேரும் தான். என் தம்பி ஒய்ஃபு அதை வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி செட்டப் பண்ணிட்டா. இது ஃபுல்லாகவே அவள் டெக்கரேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து இந்த வாட்டி ஸ்பெஷலாக என் பொண்ணுக்கு வந்து 2 கேக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து சாக்லேட் ட்ரஃபிள், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு. 2வது வந்து ப்ரௌனி, ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கம்பு மாவில் செஞ்ச ப்ரௌனி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து கரூர், ஸோ கரூரில் மகிழ் கேக்குன்னு சொல்லிட்டு ஹோம்மேட் பேஜில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பர்த்டே கட்டிங்குமே வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தனால ரொம்ப காலையிலேருந்து அறக்க பறக்கலாம் எதுவுமே நாங்கள் அதாவது காலையிலேருந்து அப்படியே பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அறக்க பறக்க தான் பண்ணோம். ஈவினிங்க்கு மேலே தான் இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணது. அதனால் ரொம்ப கேக் கட் பண்ணவே நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. நல்ல வேலை வேறு யாருக்குமே சொல்லலை, அதில் சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, எமர்ஜென்சி ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு போயிட்டு வந்து தான் திருப்பி வேலையெல்லாம் ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணி டக்குன்னு பண்ணியாச்சு. இவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வந்து ராஜியோட அம்மா, என் கொழுந்தனார் ஒய்ஃபோட அம்மா நின்றுட்டுருக்காள், அவள் கொழுந்தனாரோட ஒய்ஃபு. அது வந்து ஆக்சுவலி கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் தம்பி பொண்டாட்டியும் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் காசாகவே கையில் கொடுக்கல, 500 எல்லாருமே கையிலே காசு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தா. என் தம்பி பொண்டாட்டியும் என் பாப்பாவுக்கு வந்து ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க, கோல்டு ரிங்கு. அது எனக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு தெரியல, மேபி 1 கிராம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 1 கிராமா 2 கிராம் எனக்கு தெரியல, நான் 1 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து அந்த சேரு, அப்புறம் சில பல விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு அதில் ஹாப்பி போட்டிருக்க கண்ணாடி இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். இந்த வாட்டி வந்து பர்த்டே வந்து பெருசாக நாங்கள் பிளானே பண்ணலங்க. அதனால் வந்துட்டு ஊருக்கு வந்துடுவோம்னு நினச்சிட்டு இருந்தனால பெருசாக பிளான் பண்ணல. ட்ரெஸ்ஸுக்கு நான் இந்த வாட்டி என் பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை, அதான் உண்மை. இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. அது வந்து 500 ருபீஸு. ஆக்சுவலி மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு தான் அது. மொட்டை அடிக்கிறப்ப எடுக்கல, எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸையும் நான் போட்டாச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸு சரி இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து அப்பப்பா அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை. அவள் பேண்ட் ஷர்ட் மட்டும்தாங்க போடுறா, டிஷர்ட்டு ஒரு பேண்ட், இதுதான் அவள் ரெகுலர் ட்ரெஸ்ஸு. அப்படிங்கிறதால அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணுறது, அதனாலே வெறுத்து போச்சு ட்ரெஸ்ஸு. அதனால சரி ஸ்கிப் பண்ணிடலாம், அதுக்கு பதிலாக வேறு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு அரை பவுனில், நானும் சேர்ந்துட்டுனான்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் என்னோடய ஐடியா ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு அரை பவுனில் வந்துட்டு செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு, செயின் தரணிகா கழுத்தில் போட்டிருக்கா பாருங்கள், அந்த செயின் தான் வந்து அரை பவுன் செயின் வந்து நாங்கள் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து தரணிகாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. அதாவது அன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் பர்த்டே மோடே ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் வந்து நேரமாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கரூர் வந்து ஈஸ்வரன் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 10-15 பேருக்கு வந்து பிஸ்கெட்டு அப்புறமா ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்துட்டு, வெளியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வரும்போது கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மதியத்துக்கு மேலே தான் வேறு வேலையாக போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்து கேக் கட் பண்ணி இதெல்லாம் செலிப்ரேட் முடிச்சதுக்கப்புறமா இது வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து சஷ்டிகா குட்டி. இவள் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்தனாரோட பொண்ணு. ரொம்ப இவளும் சமச்சுட்டி. இவளுக்கு இப்போ தான் 1 வயசு ஆகுது. கரெக்டாக 1 வயசு ஆகுது. இவளுமே இன்னும் கொஞ்சம் பெருசானா அக்காவை விட பயங்கர சேட்டை பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போயே பயங்கரமாக சேட்டை பண்ணுது. இது வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு. இவ்வளோ பேர் தான், இந்த மெம்பர்ஸ் தான் நாங்கள் ஆட் ஆகி ஒரு பர்த்டே பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணோடனே ஒரு பார்ட்டி வைப் வந்துருச்சுங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சிம்பிளாக வீட்லேயே ஜாலியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும் மிஸ்ஸிங்கு. அவங்கள மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பொண்ணும் மிஸ் பண்ணியிருப்பா. அவளுக்கு இன்னும் சொல்ல தெரிலல அப்பா அப்படிங்கிறது சொல்ல தெரிலனா சொல்லுவா. பட் ஆனால் இன்னும் அந்த எமோஷ்னலாக சொல்ல தெரில, அதுதான் சொல்கிறேன். மற்றபடி அதுக்கடுத்து வந்து இது வந்து என் ஹஸ்பண்டோட பிளானு. கண்டிப்பாக வந்து பட்டாசு இந்த வாட்டி நீங்கள் வெடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் காலையிலேயே போய் பட்டாசுலாம் வாங்கி வச்சிட்டோம். இது வந்து நைட்டு வந்து நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த பட்டாசு. அப்புறமா வந்துட்டு 30 ஷாட்டு. அப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு பாப்பா கொழுந்தனார் ஒய்ஃபு அவங்களாம் வந்து கம்பி மத்தாப்பு வச்சாங்க. அப்புறம் புஸ்வானம் வச்சாங்க. ஒரு மாதிரி அன்னைக்கு நைட்டு சூப்பராக போச்சுங்க. அந்த பட்டாசு வச்சோடனே அப்படியே ஏதோ பார்ட்டி பண்ணி ஒரு மாதிரி ஜாலியான மூடு நல்லா இருந்துச்சு. அந்த பட்டாசு வெடித்து கொண்டாடுனது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு வந்து பட்டாசு வெடித்து பர்த்டே கொண்டாடின வருஷம் இந்த வருஷம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டோட பிளான். முழுக்க இந்த கிரெடிட் வந்து என் ஹஸ்பண்டு சரவணனுக்கே போய் சேரும். அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் பாப்பாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணால், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணோம். என் தம்பி பொண்டாட்டி அப்புறமா அம்மா எல்லாருமே கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கீழே மாமனார், எங்கள் அம்மா, அத்தை அவங்களாம் வரல. மேலே கால் வலிக்குதுன்னு வரல. மேலே நாங்கள் பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு இருக்கும்போதே கீழே அவங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அப்படியே மேலே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இல்லை, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம சர்க்கிளில் அப்படியே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது தான் ரியல் சந்தோஷம். வெளியில் மற்றவங்க பார்வைக்காக வந்து நம்ம அப்படியே சோக்கு காமிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு சந்தோஷம், நமக்கு எது அமைதி, நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அவ்வளோதான். பாருங்கள், இது ஒரு மாதிரி இது தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்களா, உட்காந்துருக்கிறது என் தம்பி பொண்டாட்டி. இது வந்து ராஜியோட அம்மா இந்த சைடு நின்றுட்டுருக்குது. சஷ்டிகாவை வச்சுருந்தாங்க அவங்க. ராஜி இவ பேர், கொழுந்தனார் ஒய்ஃப் பேரும் ராஜி, தம்பி பொண்டாட்டி பேரும் ராஜி. அவளும் பாப்பாவும் தான் கம்பி மத்தா வச்சுட்டு இருந்தாங்க. நான் உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்களா. அப்புறமா நான் தான் காற்றடிச்சனால கண்ணில் பட்டுருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனாலே வீடியோ ஷேக் ஆகி எனக்கு அது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே தரணிக்கா மேலே தான் இருந்துச்சு. கண்ணில் கிட்ட தெரிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அதுவே ஒரு மாதிரி பியூர் அம்மாவாக மாறிட்டேன் அந்த இடத்துல. என்னால் அதை இங்கே பார்த்தீங்களா, அவள் பண்ணுறத பார்த்தாவே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ தெரிச்சிருமோ, கண்ணில் இது பட்டிருக்குமோ, கை காலில் பட்டுருமோனே பயமாக இருந்துச்சு. ராஜி ஒன்றும் பண்ணாதுக்கா, விடுக்கா சொல்லிகிட்டே இருந்தா. பட் ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு உண்மையாலுமே. அதனாலேயே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஐயோ தெரிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் பயப்படாமல் தான் பார்த்தீங்களா சொன்னா. இதை திட்டிகிட்டு வா தங்கோ நான் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. பட் ராஜி பார்த்து தெரிச்சிட போதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தான் போச்சு அன்னைக்கு வந்துட்டு பட்டாசு. அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று புஸ்வானை மட்டும் மிஸ்ஸிங். இனிமேல் தான் புஸ்வானை வைப்பாங்க. என் தம்பியும் ராஜியும் தான் புஸ்வானை வச்சாங்க. அதுவுமே பயம். ஏன்னா காற்று நல்லா அடிச்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது நம்ம நிற்கிற பக்கமே வருது. அதுக்கு மேலே பயமாயிடுச்சு எனக்கு. ஒரு வழியாக பட்டாசெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து வெடித்து முடிச்சிட்டிங்களா, கீழே போனோடனே எங்கள் அம்மா மாமியார் எல்லாம் வெடித்து முடிச்சிட்டிங்களா ஒரு வழியாக அப்படி சொன்னாங்க. வெடித்து முடிச்சாச்சு அப்படி சொல்லிட்டு கீழேயும் 4-5 புஸ்வான ராஜி வச்சுச்சு. அவ்வளோதான். அன்னைக்கு பொழுது வந்து அன்னைக்கு நைட் அப்படி தான் போச்சு. இந்தா பாருங்கள் புஸ்வானை வச்சு தரணிக்காவை பாருங்கள். பயந்துட்டு ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற சைடு தான் வந்து விழுகுது அந்த தீப்பொறியெல்லாம். அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால தான் பயமாக இருக்குது. நமக்குன்னா பிரச்சனை இல்லை. குழந்தைங்க இருக்கும்போது அவங்களோட சேஃப்டி தானே ஃபஸ்ட்டு முக்கியம். அதனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வந்து சூப்பராக பாப்பா பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு.
நைட்டு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா, நைட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, என் தம்பியோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, பாறை மீன் வந்துட்டு வாங்கி ஃப்ரை பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி ப்ரெட் அல்வா செய்யலான்னு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லைங்கிறதால அது செய்யலைங்க. அதனால் இருக்கிற சாக்லேட்டு கேக்கே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், அந்த தீப்பொறி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒன்றும் ஆகலை, பட் ஆனால் அது லைட்டாக பட்டோன்னேவே அவளுக்கு சுட ஒரு மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் பார்த்துட்டு இருந்தா. இது பாருங்கள், இதுதான் என் தம்பி செஞ்ச மட்டன் பிரியாணி. பிரியாணி எனக்கு வேணும். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அதாவது மைல்டாக காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி. இது வந்து எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா, என் தம்பியும் தம்பி பொண்டாட்டிக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. ஸோ அவங்களுக்காக விருந்து வைக்கிறது என்ன, அவங்க நாட்டுக்கோழி பிடிச்சி வந்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டு நாட்டுக்கோழியில் செஞ்ச கிரேவி. அப்புறம் இது பாறை மீன் கடையில் வாங்கினது, அது கிரேவி. அப்புறம் தயிர் பச்சடி. இதுதான் அன்றைய பொழுது நாங்கள் சாப்பிட்ட இரவு டின்னர். இந்த மாதிரி தான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.